அம்மனுக்கு வெள்ளனுக்கு அல்லனுக்கு அழகனுக்கு மரனுக்கு முருக பக்தர்கள் பேரவை தமிழ்நாட்டினுடைய சார்பாக இன்றைக்கு 2 பேருக்கு இந்த கோதானத்தை நாம வழங்க இருக்கின்றோம். முருக பக்தர்கள் பேரவையினுடைய சார்பாக அதனுடைய அடிப்படையிலே திரு பாண்டி அவருடைய தந்தையார் பெயர் சின்னையா, காரைக்கிணறு கேப்பனூர், மதுரை வடக்கு, அவருக்கு அந்த பயனாளிக்கு முருக பக்தர்கள் பேரவை சார்பாக வழங்கக்கூடிய அந்த கோமாதாவை இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய திரு காடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த கோமாதாவை பசு தானத்தை செய்ய இருக்கின்றார்கள். அதே போல மற்றொரு பசுவானது முருக பக்தர்கள் பேரவை சார்பாக வழங்கப்படுகிறது. பயனாளி திருமதி பூமலர், கணவர் பெயர் கல்யாண சுந்தரம், திருப்பரங்குன்றம், அவருக்கு முருக பக்தர்கள் சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த பசுதானத்தை RSS தென் தமிழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஆறுதரசன் அவர்கள் வழங்குவார்கள். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இங்க கொடுக்கிறவங்களும் தானம் தர்றவங்களும் தானம் பெறுவர்கள் மட்டும் பசுமாடு கிட்ட இருந்தா மற்றவங்களும் இங்க இருந்து பார்த்தா ஒட்டுமொத்தமாக இதை கவரேஜ் பண்றதுக்கும் சரி, நாடு நல்லாம இருக்கும். அதனால நம்முடைய மாநில தலைவர்கள் 2 பேரையும் இங்க முன்னாடி வர சொல்கின்றோம். ஆண்டாள் பக்தர் பேரவை திரு சொக்கலிங்கம் அவர்களை கொஞ்சம் நீங்க முன்னாடி போங்க. இந்த கோதானத்தினுடைய சிறப்பம்சமாக கோமாதா போற்றி அறிவிப்போம். நம்ம எல்லாம் சொல்ல போறோம். கோமாதா போற்றி சொல்ல நாம எல்லாரும் அந்த கோமாதா போற்றி மந்திரங்களை சொல்லுவோம். அவர்கள் அதே நேரத்தில் பயனாளிகளுக்கு இந்த பசுமாட்டை தானம் செய்ய இருக்கிறார்கள். 2 அற்புதமான நாட்டு பசு. நாம இந்த தானத்தில் கலந்து கொள்வது மிகப்பெரிய புண்ணியம். இந்த கோமாதா பூஜைன்றது எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபட்ட இது வரைக்கும் கோமாதா பூஜை செய்யும் போது கிரிவலம் போன புண்ணியம் கிடைக்கும். நாம இன்னைக்கு 2 சேர்ந்து செய்யறாங்க. நம்முடைய இந்த ஆண்டா பக்தர்களை முருக பக்தர்களை சேர்ந்து இந்த கோதானத்தை செய்து இந்த மந்திரத்தை நம்ம ஏதாவது சொல்லுவோம். ஓம் கோமாதா தாயே போற்றி, ஓம் குறையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் புது தாயே போற்றி, ஓம் பாவங்களை தீர்ப்பாய் போற்றி, ஓம் காமதேனுவே போற்றி, ஓம் கஷ்டங்களை தீர்ப்பாய் போற்றி, ஓம் பார்க்கடலில் உதித்தாய் போற்றி, ஓம் பார்வதி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மங்களம் தருவாய் போற்றி, ஓம் தலைமகள் தாயே போற்றி, ஓம் நந்தினி தாயே போற்றி, ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி, ஓம் தாய்க்கு தாயானாய் போற்றி, ஓம் தரணி ஆள்தலனே போற்றி, ஓம் விஷயத்தின் துணையே போற்றி, ஓம் பாசத்தின் பண்பே போற்றி, ஓம் பஞ்சகவ்ய தேவியே போற்றி, ஓம் வஞ்சகம் இல்லாத தாயே போற்றி, ஓம் அன்பின் வடிவே போற்றி, ஓம் ஆற்றல் தருவாய் போற்றி, ஓம் தெய்வத்தின் வடிவே போற்றி, ஓம் நல்லனை தருவாய் போற்றி, உழவரின் மகனே போற்றி, ஓம் உற்றதனை இருப்பாய் போற்றி, ஓம் எல்லாம் நிறைவாய் தருவாய் போற்றி போற்றி.
நாமெல்லாம் இந்த கிரிவலம் 1 மணி நேரம் ஆகும். நிதானமா மெதுவா ஒரு கர்ப்பஸ்திரீ மாதிரி ஒரு கர்ப்பவதி மாதிரி போகணும்னு சொல்றாங்க கிரிவலம். அதனால பொறுமையாக கிரிவலம் சென்று இறைவனுடைய அருள் வேண்டும். நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய ஊர் நல்லா இருக்கணும், இந்த தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும். இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூர்ல வரக்கூடிய கார்த்திகை மாதம் உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி அந்த பிரார்த்தனை செய்து கொண்டே நம்ம கிரிவலம் செல்லணும். அது மட்டுமல்ல, பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா இந்த இடத்துல பூர்ணச்சந்திரன் இதே இந்த தீபத்தூருக்காக தன்னை தியாகம் செய்து கொண்டார். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை. இந்த எல்லா பிரார்த்தனையும் செய்தவாறே நாம கிரிவலம் போக வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு மேல ஆரம்பிக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வேலனுக்கு, மாலனுக்கு, கோவில் வாசல் வைங்க. மற்றவங்க எல்லாம் அப்படியே பெண்கள் முன்னாடி போங்க. இன்னைக்கு கூட நீதிமன்றமானது குறைஞ்சது மேலே அந்த தீபத்திற்கு பூவாதம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அரசாங்கம் அதுக்கு தயாராக இல்லை. இந்த அரசாங்கமானது ஒரு IAS அதிகாரி, ஒரு IPS அதிகாரி மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கமானது ரொம்ப மோசமாக இருக்குது. முழுக்க முழுக்க இந்துக்கள் மாத்திர விரோதமாக இந்த அரசாங்கம் போய் கொண்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் இந்த தெய்வ நேயத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா வருகின்ற தேர்தலில் இந்துக்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் போட்டு வரும். நீங்கள் தான் கேட்கணும்.